அனைவருக்கும் வணக்கம். இந்த ஹீரோயின் ஸ்ரீதிவ்யா பேசும்போது எல்லாரும் ஹீரோ ஹீரோ ஹீரோன்னு சொல்லிட்டு இந்த படத்தினுடைய நிஜமான ஹீரோவை மறந்துட்டாங்க. நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து மறந்துட்டாங்க. நான் முதல்ல அவரை பற்றி பேச போகிறேன். இப்போ பாருங்க ஐட்டம் பாருங்க. சிவா விட்ட கேளுங்க, அசந்துருவீங்க. இல்லை யோசிச்சு இங்கே உட்காந்து அதே யோசனையில் இருந்தது, எப்படி உங்களை அசத்தின்னு அப்படின்னு. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் சினிமாவில் நடிக்க வந்தாங்கன்னா முதல்ல போய் நாடகத்தில் நடிச்சுட்டு வாயா, அப்போதான் சினிமாவில் வந்து நீ ஷைன் பண்ண முடியும் நல்லா. ஏன் அப்படி இல்லை, மக்கள் தலம் எம்ஜிஆர், நடிகர் தலம் சிவாஜியில் நாடகத்தில் தான் நடிச்சுட்டு வந்தாங்க. அதனால அந்த நாடகத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் சினிமாவில் வந்து ஒரு பெரிய இடத்த பிடிக்க முடியும். எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ரஜினி சார், கமல் சார் கூட போட்டு அப்படி கொண்டு வந்தோமா இல்லையா? இல்ல உண்மையிலேயே அது வந்து நம்ம கம்பேர் பண்ணையில வந்து என்னன்னா, கம்பேர் பண்ணையில என்ன ஆகுதுன்னா, நம்ம சொந்தமா ஐட்டங்களை போட்டு தாக்கிட்டே இருக்கிறோம்ல. என்ன யாரு பேசினாலும் அது கவுண்டரை பேசுறோம்ல, அது வந்து நல்ல பிராக்டிஸ் ஆகிக்குது. அது வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் அது வந்து அனுபவபூர்வமா உணர்ந்தேன். சிவகார்த்திகேயன் நடிக்கல, எனக்கு அது கிளீனா தெரியுது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் அவர் ஏதோ ஒரு நம்ம தம்பி மாதிரி தோல் மேல கை போட்டு சர்வ சாதாரணமா பழகிட்டு இருந்தேன். நம்ம டைரக்டர் யாரு பேசினான்னு தெரியல, மறந்து போச்சு. அவர் ஏன் இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாருன்னா, அவர் பிஇ படிச்சவர். ஐயோ பிஇ படிச்சவர் கூட போய் நம்ம இவ்வளவு சர்வ சாதாரணமா பழகிட்டுமே முடிக்கிறதுக்குள்ள எம்பிஏங்கிறாரு. நம்மளுக்கு என்ன சந்தோஷம்னா, ஷாருக் கானுக்கு நான் தான் மாமனாரு, சிவகார்த்திகேயனுக்கு நான் தான் மாமனார். அவர் சினிமா விஷயத்துல ரொம்ப ஃபிங்கர் டிப்ஸ் வச்சிருப்பான்னு சொன்னாங்க. அது வந்தோடனே சொன்னார், சார் சென்னை எக்ஸ்பிரஸ் 4000 பிரிண்ட் போடுறாங்க சார், 4000 பிரிண்ட் பண்ண. நான் தம்பி சிவகார்த்திகேயனை, தம்பின்னு சொல்லக்கூடாது, என் மகன் வயசு இருந்தாலும் கொஞ்சம், நான் தம்பி சிவகார்த்திகேயன் எப்படி வாழ்த்துறேன்னா, நீங்களும் ஷாருக் கானை போல் 4000 பிரிண்ட் ரிலீஸ் ஆகிற படங்களில் நடிக்க வேண்டும் என்று. சரி, மற்றவங்களையும் கொஞ்சம் புகழ்ந்து பேசுறதுல ஒரே ஐட்டமா போயிட்டு இதெல்லாம் நான் அவரு கூட சேர்ந்து கெட்டு போயிட்டு சேர்க்க சரியில்லை. ஓரளவுக்கு ரொல்லு பிடிச்சவன் தான். அங்க ஒரு 2 மாசமா கூடவே சுத்திட்டு இருந்து ஓவர் அதிகமாகி போய் சொன்னுவேன். இந்த ட்ரைலர் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு 2 ஹீரோ தெரிஞ்சாங்க கண்ணுக்கு. நம்ம கேமராமேன் பாலு சாரும் இமான் அவர்களும் அவ்வளவு அழகா வந்து அவ்வளவு அற்புதமா. ஸ்ரீதிவ்யா ஹீரோயின் சொன்னாங்கல்ல, என்ன ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. நீ அழகா இருக்கிற, அதனால அழகா காட்டியிருக்காங்க. என்ன அழகா காட்டியிருக்காருல்ல, அதுதான் அவருடைய ஒரு டேலண்ட். அழகா விட இளமையாக, எங்க அந்த கண்ணு கிட்ட இருக்கிற சுருக்கங்க இருக்கு எதுவுமே தெரியல, அப்படியே முழு காட்டியிருக்காரு. அதுதான் அவருடைய டேலண்ட். உன்னே வந்து சின்ன பொண்ணு உன்னை அழகா காட்டுறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா ஸ்ரீதிவ்யா நீ பொழைச்சிக்குவ, நீ பின்னி எடுக்கிற லைனா எல்லாத்தையும் கரெக்டா பேசி, மிஸ் ஆன சிவகார்த்திகேயன் சாரை பத்தி பேசி சூரி வரைக்கும் அப்படி டிராவல் பண்ணி பிரமாதமா இருக்கு, நல்லா இருக்கு. இமான் வந்து இன்னைக்கு ராஜா கையை வச்சா அது ராங்கா போனதில்லைங்கிற வார்த்தை வந்து இன்னைக்கு அவருக்கு பொறுத்துற மாதிரி ஆயிடுச்சு. இமான் கையை வச்சா அது வேஸ்டா போனதில்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் பூரா என்ன ஒரு வழியா உண்டு இல்லைன்னு பெரட்டி எடுத்துட்டு பொன்றாம். நான் இப்போ ஒரு ஸ்டேஜில் பொன்றாம் பார்த்து பாட ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் என்ன செய்ய எந்த நண்பேங்கிற அளவுக்கு இப்படி மீச வைக்கிறார், அப்படி வைக்கிறார், இப்படி வைக்கிறார், அப்படி. அதுக்கு வசதியான ஒரு தலை எனக்கு அமைஞ்சிருக்கு. அதான் இல்ல கமல் சார் வந்து, நான் கமல் சாருக்கு ஒரு நடிக்கல சொல்லுவேன், சித்திராஜ் உங்களுக்கு பெரிய, கமல் சார் சொல்லுவாரு, உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் உங்க தலை தான். என்ன சொல்றாரு, தலையில முடி கம்மியா இருக்கிறத பத்தி. இல்ல உங்க தலை தான், அதை நீங்க நல்லா பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. நானும் கூட என்ன மாதிரி ஆட்களுக்காக ஒரு பஞ்சு டைலாக் அவர்கிட்ட சொன்னேன். சார் நான் தலைக்கு மேல இருக்கிறத நம்பி வாழ்றவன் சார், தலைக்கு உள்ள இருக்கிறத நம்பி வாழ்றவன். என்ன தலைக்கு மேல இருக்கிறது வந்து ஜெனட்டிக்கலா வந்தது, அது இருக்கும் போகும். தலைக்கு உள்ள இருக்கிறது தந்தை பெரியார் கொடுத்தது, அது என்னைக்குமே வளர்ந்துட்டே தான் இருக்கும். அதனால நான் அதுக்கு உள்ள இருக்கிறத நம்பி வாழ்றேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த தலைன்னு சொல்லல என்ன ஆகி போச்சுன்னா, இப்ப நான் பாம்பே போனேன், என்ன வந்து அரே கியா துமாரா பெரிய தலை அப்படின்னாங்க. என்னடா பெரிய தலை அப்படின்னா, அந்த டீசர்ல வந்து அந்த சென்னை எக்ஸ்பிரஸ் ட்ரைலர்ல வந்து ஷாருக் கான் 2-3 இடத்துல நான் பெரிய தலைன்னு சொல்லிட்டாரு. இன்டர்வியூலயே பெரிய தலைன்ட்டாரு. பெரிய தலை கியா பார்த்தா சிந்தா, நம்மளுக்கு மீதி எல்லாம் ஒண்ணும் புரியல. இந்த பெரிய தலைங்கிறத மட்டும்
பரவாயில்ல, ஷாருக் கான் நம்மளுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவார், நம்மளா வச்சுக்கிட்டா அது தம்பட்டம், அடுத்தவன் சொன்னாத்து அது பட்டம் அப்படிம்பாரு. அது மாதிரி இப்படி வந்து இந்த இந்த தலை வந்து இப்ப எனக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா போச்சு. இந்த தலை வந்து வித்தியாசம் விதவிதமா இப்போ வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா நான் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு படத்துலயும் கூட ஒரே மாதிரி கெட்டப் இல்லை, எல்லாம் வேற வேற மாதிரி கெட்டப்பு. அது வந்து எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு. இப்போ என்னன்னா சினிமா வந்து என்ன செய்யலாம்னு சினிமா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கு. அதில் நான் ஜாலியா குளிர் காஞ்சிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நம்ம கவிஞர் யுகபாரதி பேசல சொன்னாரு, நம்ம தனுஷ் அவர்களை பத்தி ஒரு மாபெரும் கவிஞர் அப்படின்ட்டு. உண்மையில சொல்ற யுகபாரதி சார் அவர் மாபெரும் கவிஞர் தான். இல்ல என்ன கவிஞர், நான் என்ன இல்ல நிச்சயமா சொல்றேன், நம்ம ரொட்டீனா பண்றவங்க வந்து சினிமாவில் ஜெயிக்க முடியாது. எல்லாரும் செய்யறவங்க சினிமாவில் ஜெயிக்க முடியாது. இலக்கணத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தால் நல்லவன்னு பேர் வாங்கலாம். ஆனா இலக்கணத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தா நல்லவன்னு வேணா பேர் வாங்கலாம், வல்லவன்னு பேர் வாங்கவே முடியாது. அதுதான் அந்த கொலவரி சாங். இலக்கணத்தை மீறி அடிக்கிறாரு பாருங்க, அதுதான் சக்சஸ். நான் திரும்ப நான் அடிக்கடி உதாரணம் வந்து எம்ஜிஆர் சாரை பற்றி பேசுவேன். ஏன்னா தீவிரமான ரசிகன், எனக்கு அவர்கிட்ட இருந்த உதாரணத்தை எடுக்க முடியும். எல்லாரும் வந்து கடுமையா முகத்தை வச்சுட்டு சண்டை போட்டுருக்கிறப்போ அப்படி சிரிச்சுக்கிட்டே கட்டி சண்டை போட்டார். யாராவது சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுவாங்களா? சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுறது கஷ்டம். நான் ஒரு படத்துல வந்து சிரிச்சுக்கிட்டே சண்டை போடணும்னு ஆசைப்பட்டு முடியவே இல்லைங்க. ஏன்னா நம்மளை அழியாம நம்ம முகம் வந்து அந்த ஒரு ஆக்ரோஷமா மாறிடும். ஏன்னா ஃபைட்டுங்கிறது தானே. சிரிச்சுக்கிட்டே சண்டை போட்டாரு, சூப்பர் ஸ்டார் ஆனாரு. எல்லாரும் வந்து துண்டை கொடுத்தா எப்படி போட்டாங்க, அப்படி சுத்தி போட்டார் ரஜினி சார், சூப்பர் ஸ்டார் ஆனார். அது மாதிரி எல்லாரும் ஒரு இதுல பாட்டு எழுதிட்டு இருக்கல, கொலவெறின்னு ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டு எழுதி இன்னைக்கு யாரு பேசுற சொன்னாங்க, லண்டன்ல வந்து கியூல் நிக்கல, யூ ஆர் ஃப்ரம் கொலவெறி கண்ட்ரி அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த சாங் ஹிட் ஆயிருக்கு. அவர் அப்படி பாடி இருக்காரு. அப்படிங்கும்போது இது ஜாலியா பேசுறதுக்காக சொல்ல, உண்மையிலேயே ஒரு அகில இந்திய சிறந்த நடிகர் நேஷனல் அவார்டு வாங்கின தனுஷ்க்கு உட்கார்ந்துருக்கான்னு ஒரு சந்தோஷத்தை தாண்டி ஃபியூச்சர்ல நேஷனல் அவார்டு ஃபார் சாங்ஸ் அண்ட் சிங்கிங் ரெண்டுக்கு வாங்க போறீங்க தனுஷ். இல்ல வித்தியாசம் தான் ஜெயிக்கு. சினிமால வந்து வித்தியாசமா சிந்திக்கிறவங்க, வித்தியாசமா செயல்படுறவங்க தான் வந்து தனியா தெரியுவாங்க. யாரா அது ஹீரோவா இருந்தாலும் சரி, வில்லனா இருந்தாலும் சரி, காமெடினா இருந்தாலும் சரி. இன்னைக்கு வந்து சூரி தனியா தெரியாதுன்னா அதுக்கு வந்து அந்த சூரி வந்துட்டுனா இல்லையா, நீங்க ஸ்ரீதிவ்யா படத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் என்ன மனசுல வச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க மிஸ் பண்றாங்க, நான் பேசுறேன் பாருங்க இல்லையா. அதான் அந்த உள்ள அன்பு. அவ்வளவு ஜாலியான ஒரு டீம். இந்த படத்தில் நடிக்கல வந்து சிவகார்த்திகேயன், சூரிய எல்லாரும் கூட நடிக்கல வந்து செம ஜாலியா இருந்தது. இந்த படத்தினுடைய டைரக்டர் பொன்ராம் ராஜேஷ் சார் தான் டைலாக் எழுதியிருக்கிறாரு. ஆனா இது வந்து அவர் பொன்ராம் வந்து அந்த லொகேஷன்ல மெருகேத்தி நான் ஆசைப்படுற ஒரு கேரக்டர் இந்த படத்துல வர மாதிரி தான் கேரக்டர். எனக்கு என்ன ஒரு 3-in-1 கேரக்டரா இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஒரு நல்ல அப்பா அப்படின்னா அது ஒரு இளவெடுத்த கேரக்டருங்க. அதுல என்ன நடிக்கிறது, ஒரு நல்ல அப்பா. நல்ல அப்பா எப்படி நடிக்கிறது, எனக்கு வில்லன் மாதிரியும் இருக்கணும், வில்லன் மாதிரி இருக்கக்கூடாது. இந்த எஸ்.ஏ. சூர்யா சொல்லுவார்ல, இருக்கு ஆனா இல்ல. எனக்கு அப்படி ஒரு கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 3-in-1 கேரக்டர் எம்.ஆர். ராதா சார் பண்றேன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு வில்லத்தனமும் இருக்கும், அப்பாவும் இருப்பாரு, அதுக்குள்ள ஒரு காமெடியும் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கல, கொஞ்சம் ரவுண்டு கட்டி அடிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் கையை கட்டி போட்ட மாதிரி ஆயிடும். நம்மளுக்கு தகடு சத்யராஜன் வேணும், என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா, அந்த சத்யராஜன் வேணும், என்னம்மா கண்ணு அதுவும் வேணும், என்னை பார்த்தா பயப்படணும், ஆனா சிரிக்கணும், ஆனா கெட்டவ மாதிரி தெரியணும், கெட்டவ மாதிரி இருக்கக்கூடாது. இது என்ன இது, இதெல்லாம் ஆசைப்பட்டா எப்படி முடியும்? ஆனா அப்படி என்னைக்காவது ஒரு நாள் தான் கேரக்டர் மாட்டுது. அது இந்த படத்துல மாட்டிருக்கு. நான் உண்மையிலே இந்த காக்கி சட்டை படத்துக்கு டப்பிங் பேசி முடிக்கல, ஒரு வெடியை காத்தால் 4 மணி ஆயிடுச்சு. இந்த தகடுலாம் டப்பிங் பேசி வெளியே வந்தோன்னே நம்மளுக்கு எப்படி அப்பா ஏதோ அவசரப்பட்டு கோயம்புத்தூர் வந்து ஓடி வந்துட்டோம், இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு ரவுண்டு வந்துடும் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. அதே மாதிரி இந்த படத்தினுடைய டப்பிங் பேசி முடிச்சு எப்பா ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி போன நூற்றாண்டுல கோயம்புத்தூர் விட்டு ஓடி வந்ததுக்கு ஏதோ இப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஒரு படம் வந்து நம்மளும் ஒரு பெரிய ரவுண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்த பொன்ராமுக்கு மிகப்பெரிய நன்றியை கூறி, என்னை பற்றி நல்லபடியா 4 வார்த்தை பேசின அவ்வளவு பேருக்கு என்னுடைய நன்றியை கூறி, யாரையாவது விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.